சண்டே வந்தாலே சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு மனசே வராதுங்க. மணி 8 ஆனாலும் எந்திரிக்கலாமா வேண்டாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் எழுந்து வந்து பார்க்குறப்ப ஹஸ்பண்ட் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தார். நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்யாமல் இருக்கோமோ, விரதம் இருக்கிறோமோ, அப்போ தான் பக்கத்து வீடு, எய்த்த வீடு, பக்கத்து காம்பவுண்டில் இருக்க எல்லாருமே ஒட்டுக்கா நான்வெஜ் செய்வாங்க. நேற்று ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை ஸ்மெல்லு, ஒரு பக்கம் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் சிக்கன் கிரேவி ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு டெம்டேட்டை வந்து தூண்டி விட்டுட்டு போயிடுது. அந்த டேஸ்ட்டில் ஏதாச்சும் சாப்பிட்டே ஆகணும், அதை தான் நம்ம சாப்பிட முடியாத விரதத்தில் இருக்கிறப்பன்னு சொல்லிட்டு ஒயிட் கீ குஸ்கா செஞ்சு சோயா வறுவல் சாப்பிட்டு அந்த ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சாப்பாடை சாப்பிட்டு லஞ்சை வந்து முடிச்சாச்சு. ஈவினிங் போல் நானும் ஹஸ்பண்டும் கிளம்பி சரவணா ஸ்டோருக்கு போனோங்க. கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பவுல் கண்டெய்னர்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு ஹஸ்பண்ட் போகிறப்பயே வந்து டீயும் ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னார். நான் தான் நம்ம சரவணா ஸ்டோருக்கு போகிறோம், மேலே ஃபுட் கோர்ட்டில் வந்து டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. நார்மல் டேஸ்லேயே சரவணா ஸ்டோர் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். வீக்கெண்டு சொல்லவே வேண்டாம், எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஒரே ரஷ் தாங்க. மேலே ஃபுட் கோர்ட்டுக்கு போனால் நின்று டீ குடிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. ஒரு வழியாக டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு பர்ச்சேசிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். 5:30 மணிங்கில் கடைக்குள்ளே போனது 4 பொருள் வாங்குறதுக்கு. கடையிலேருந்து வெளியில் வரப்போ மணி 8:30. டிராஃபிக் இல்லாதனால வீட்டுக்கு சீக்கிரமாக வந்தாச்சு. 3 மணி நேரம் எப்படி போச்சுங்கிறதே தெரியல. நீங்கள் ஷாப்பிங்க்கு போனாலும் இதே மாதிரி தான் டிலே ஆகுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.